ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கில் இருக்கிற சிவகிரி சிவன் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயினுக்கிறோம். பாதை ரொம்ப கடினமான பாதையாகுது. காய்ஸ், நீங்கள் ரோட்டு சைட்லேயே வந்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு லிங்கம் இருக்கும். எக்ஸாக்டாக இது மாதிரி. காய்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக வாங்க. சிவகிரி கைலாய சுத்த மானீஸ்வரர் திருக்கோயில் பாராட்டின்னு சொன்னால் ஸ்லிப்பர் இது கட்டி விட்ருங்க. வந்துட்டுங்க எப்படியோ. ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கில் இருக்கிற சிவகிரி சிவன் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். இந்த சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி இப்படி தான் வந்து மேப்பில் வந்து காட்டுது. நம்ம இதில் தான் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து போட்டு வச்சுருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது சிவகிரி சிவன் போட்டு சிவகிரி போட்டு இன்னொரு ஒரு மலை இருக்குதுன்னு சொன்னாங்க. முன்னாடி நம்ம ஒரு நாள் பார்த்தோம். நம்ம உள்ளே போயிட்டு நடக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு ட்ரெக்கிங்கில் காய்ஸ் இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா எதுவுமே தெரியல. மொட்டையாக போட்டு வச்சுக்காங்க. வழி இருக்குது, இந்த பக்கம் 2 வழி போகுது. நம்ம போய் எந்த வழியில் போதுன்னு பார்த்து செக் பண்ணுறோம். சரிங்களா, ஒரே நிமிஷம் போய் பார்க்கலாம் எப்படி இது சொல்லிட்டு. இதுவரை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணல. ஒரு வேளை போகிறக்காரங்க அதை முடிச்சிட்டாங்களா அதை சொல்லியா நமக்கு தெரியல. சரிங்க, பார்த்துக்கிறோம் போயிடுக்கிறோம். எவ்வளோ தொலைவு போகிற வரைக்கும் போடுங்க. சரிங்களா, எப்படி பண்ணிக்கிறோம். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயினுக்கிறோம். பாதை ரொம்ப கடினமான பாதையாகுது. ஃபுல்லாக வண்டியில் தான் நம்மளே போயினுக்கிறோம். போகிற வழி தான் இருக்குதான்னா நம்மளுக்கு தெரியல. சுற்றியமாக ஃபுல்லாக கோரக்கரெல்லாம் காரெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா போகிற வரைக்கும் போகிறேங்க. வயன்ஸ்லாம் சிவன் கோயில் பார்க்கலாம். இல்லை அவள் தாங்க. சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க. சிவன் போட்டு வளைஞ்சிட்டு சிவன் நம்ம பார்ப்போம். பாறைக்கு போகிற வழி நினைக்கிறேன் எங்கே போடுறது. காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போனிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கே தெரில வழி எப்படி இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அண்ணா கேட்டு இந்த பக்கம் போகும்னு சொன்னார். சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கிட்ட போய் சிவன் சிலை அப்படின்னா தான் அப்படி இருக்குது. ஏன் தான் அப்படி உள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறோம். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டான வழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்க எங்களுக்கு. ஒரு வண்டி ஒன்று போகுது, முன்னாடி போய் நம்ம அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். மேப்பில் போட்டு பார்த்தாலும் எதுவுமே காட்டல. மேப்பில் என்ன காட்டி தரேண்ணே? காட்டில் சுத்தமாக பாருங்கள். ஃபுல்லாக போட்டு லாரிலாம் தெரிஞ்சுக்குள்ள பார்த்தா முன்னாடி லாரிலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. போகிற பாதை வரைக்கும் போகலாம். கடிச்சா பார்க்கலாம். இதோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாதை போட்டு வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு லாரிக்காக கேட்டோம். இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிவன் கோவில் எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குதா? நேராக போனா ஓகே. மலை போகிற அடிக்கிறாங்க பாரு. ஆமாம், வண்டி போகுமாண்ணா? பைக்கில் போகும். சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. பைக் போக கார் போகும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம லாரிக்கார அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஓகே, நம்ம லாரிக்கார அண்ணன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே சொன்னார். எங்கே எல்லா லாரிக்காருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் அந்த லாரி இருக்குதுங்களா அங்கேயா ஆஃப் ட்ரெக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் பாதை. ரொம்ப தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குதுங்க. போகிறவங்க போகலாம். ஆஃப் ட்ரெக்கிங் பைக்கில் போயிட்டு வரவங்க கண்டிப்பாக போகலாம். லாரி போகிறவங்க காரையும் போகணுங்க. உள்ள நம்ம சோழகார மலை பேர் தெரியுதுங்களா? அவங்க ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஒரே போடாடி கொஞ்சம் தெரியுதுங்களா? ரோப் வர வரைக்கும் தெரியுது. வாங்க, எங்கே தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து வழி தெரியல. இங்கேயும் ஒரு லாரிக்கார அண்ணா ஒரு அண்ணா இருந்தார். ஒரு அண்ணா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி சொன்னார். அவர் இங்கே கோரையில் ஒர்க் பண்ணுறாரு போல இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு கோரை இருக்குது, ஒர்க் பண்ணுறாரு. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. மாற்றி கீதி போனால் வேறு இடம் போயிட்டு சொல்லியிருக்காரு. சிவன் கோயிலுக்கு இவ்வளோ பெரிய டப்பு இருக்குமான்னு நாங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. சின்ன கோயில் தான், தானே உருவம் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து கோரைக்கு போகிற வழி இருக்குங்க, நல்லா பார்த்துங்க. எக்ஸாக்டாக கோரைக்கு போகிற வழி இருக்கும். எங்கே மேலே ரைட் எடுக்கக்கூடாது, ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு மேடு ஒன்று ஏறும். அந்த மேடு ஏறணுன்னே ரைட் சைடு சொன்னாங்க. ஃபுல்லாக நம்ம ஊர்லேயே இவ்வளோ பேர் மழைலாம் இருக்குதுங்க, பரவாயில்ல. அங்கே பாருங்க, வயர் கணக்கு நடிக்க போகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இடம் தெரில, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துன்னு இருக்கிறோம். இங்கே ஒரு ரத்தம் இருக்குதுன்னு சொன்னார். இப்போட கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுன்னு வருறேண்ணே. எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து போயிருக்கான், போய் பார்த்துன்னு வரத்துக்கு. ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வர போயிருக்கான். அங்கே வந்து கரெக்டாக கேட்டுன்னு வரத்துக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு தெரியாதத்தில் வந்துட்டுருக்குறோம். இது உங்களுக்கு காட்டுறேன். மலைங்க, இது மலைக்கு தான் சென்டராக தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இட்டாச்சில் ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சிவன் கோயில் பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் டே, ஒரு மினி இல்லை, ஒரு சின்ன ட்ரக்கிங் தான் கரெக்டாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளுக்கே கரெக்டாக தெரிலிங்க. இங்கே யாருக்கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு பார்த்தா அங்கேயும் யாருமே ஆள் இல்லைங்க. சோழிங்கர் மலைக்கு மேலே இருக்குது. ஒரு மேடு ஏறினோடனே சொன்னார், நம்மளுக்கு தெரியாமல் போயிடுறோம் பார்க்குறதுக்கு. அங்கே தான் தெரியல பாருங்கள். காய்ஸ், நீங்கள் ரோட்டு சைட்லேயே வந்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு லிங்கம் இருக்கும். எக்ஸாக்டாக இது மாதிரி இந்த மரம் இருக்கும். இந்த மரத்தாண்டே இருக்குது. சரி வாங்க, நம்ம மேல் வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் டேப்பருங்க. இதை பாருங்கள், இங்கே சூளம் இருக்குது, திரிசூலம். அதை பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏற்றின மேலே ஃப்ரெண்டு தான். வந்துட்டுங்க. இதை தாங்க சிவகிரி பைப் தான் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சாக்ஸ் தானே போட்டுனாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக வாங்க. வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த நம்ம மினி காடு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்குது. இது கீழே பாருங்கள், மொத்தமே கல். மேலே ஏறி போகிறதுக்கு வெளியே இருக்குங்க. இங்கே பாருங்கள் கீழே. நான் இது மாதிரி இடம்லாம் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே காட்டுக்குள்ளே. நான் நினைப்பேன், எனக்குலாம் எப்படி முன்னாடி மாதிரி ட்ரெக்கிங் தான், ரொம்ப அப்படியே காட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கும். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட்டுங்க இது. மலை கூட வச்சுருக்காங்க பாருங்க. என்னது சிவகிரி கைலாய சித்தர்மானீஸ்வரர் திருக்கோயில். சித்தரோட ஏதோ ஒரு இருந்தார் போல இருக்குங்க. அதான் இருக்குவாங்க. இன்னும் மேலே ஏற டஃப்பாக ஏறுது. ஆனால் நம்மளுக்கே இன்னும் கோயில் எங்கே இருக்குது எப்படின்னே தெரில. உண்மையாகவே இந்த நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச போன்ற குகை போகும்போது ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அது ஒரு மாதிரி பயம், இது மாதிரி அது மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே படிச்சுருக்காங்க. கீழே பாருங்கள், இந்த வழி இவங்களும் செட் பண்ணாங்களா இல்லை தானே வழி செட் ஆச்சா தெரில. ஃபுல் ஆஃப் ரோடு, ஃபுல் கட்டாங்க இருக்குதுங்க. இன்னும் கிட்ட போக பார்த்தீங்கன்னா பாருங்களா எப்படி கல் செட் பண்ணிருப்பாங்க. பாருங்கள், ஆடுது. செப்பல் போட்டு தாங்க வர முடியும். தப்பாத்துக்கு அந்த யூஸ் பார்க்குறதுங்க யாருமே வெறுங்கால சுத்தமாக நடக்க முடியாது. சாமி கிட்ட போய்ட்டு செப்பல் கழட்டி விட்டுருலாம். வாங்க இன்னும் போக ரொம்ப டஃப்பாக வருது. நிற்க ஏறுதுங்க, பார்த்து உஷாராக வாங்க. ரொம்ப டஃப்பாக வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாக்ஸ் எல்லாம் எதுனா போட்டுனுவாங்க. போயினே இருக்குதுங்க. இன்னும் ரொம்ப கடினமான பாதையை சூஸ் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சிவன் பார்க்கறது கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இது மாதிரி நிறைய டஃப். அவரை பார்க்கறது நிறைய சோதனை கூட போகிற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இது ஒரு விஷயம் போல இருக்குது. இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
சிவன் யாரெல்லாம் பிடிக்குமோ, சிவபக்தி யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிவன் பக்தியில் யாராலும் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். சரிங்களா? அது ஒரு விஷயம். சரி வாங்க பாருங்க. இன்னும் நான் இங்கே பாருங்கள் வழி அப்படியே போட்டிருக்காங்க. அப்படி எப்படி தான் அந்த வழியை செட் பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. கல் உடச்சாது ஒரு அதே ஒரு பாதியாக உருவாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்லவே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணுவாங்க. இதாங்க தெரியுது மகாலிங்கம் பாருங்க, தெரியுதுங்களா? வரவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயினே இருங்க. இவ்வளோ பெரிய ஆஃப் ட்ரெக்கிங் நாங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. கேமரா மேலே முடியல. எங்கே இருக்குது? இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. கட்டி விட்டுருங்க. வந்துட்டுங்க எப்படியோ. நம்ம ரீச் பண்ணிட்டோம் அந்த இடத்த. அடி மாட்டத்துலேருந்து அப்படி சக்குன்னு மேலே ஏறி வரோம். இங்கே பாருங்க, இந்த பாருங்க மலை. இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், கலிகாலம்லாம் இருந்துச்சு அந்த காலமே மேலே எவ்வளவோ. சரி கலிகாலம் அந்த காலமே பார்த்தீங்கன்னா நல்லா இது இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டெம்பிளாக இருக்குது. ஆள் வருவாங்க போல இருக்குது அங்கே. ஆக்சுவலாக இங்கே யாரோ இங்கே இடம்லாம் இருக்குது. நம்ம உள்ளே போய் சாமி பார்க்கலாம். ஒரு ஆளை தான் ஒரு வாட்டி ஒரு ஆளை தான் போக முடியும். பாறைக்குள்ளே இருக்குதுங்க. செம்கியாக பார்த்துவாங்க எப்படி வந்துருப்பாங்க பாருங்க இந்த இடத்துல. விநாயகரும் சிவனும் கல் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாறை சென்டராக இருந்திருக்காங்க. சரிங்களா? வழுக்கு எரிஞ்சது இருக்குங்க. யாரோ வந்து போகிறாங்க போல இருக்குது. இதாங்க சிவன் பக்தர் கண்டிப்பாக அது வந்து பாருங்கள். அது மாதிரி சிவனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது இவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயன்றது இருக்குதுங்க. சரிங்களா? சோழிங்கர் இருக்குது மலைக்கு மேலே. நாங்களே பாதி மலை இருப்போங்க. சோழிங்கர் மலை பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. சரிங்க, மறக்காம இடத்த வந்து பாருங்கள். சரி ஓகே, அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. சோழிங்கரில் இது மாதிரி இருக்குதான்றது நம்மளுக்கே தெரியல. மலைக்கு அங்கே பாருங்க இருக்குது ஒரு அளவில் போயிட்டு வெற்றிகரமாக ஏற்றுங்க. இறங்குறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து இறங்குங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த பக்கம் இதில் நம்ம வந்து தீபம் ஏற்றுறாங்க போல இருக்குது. இதில் பாருங்க, நீங்கள் இறங்குறப்ப காட்டுறாங்க தெரியுதுங்களா? கல் தாங்க. இவங்களே அது உடச்சி ஆள் வச்சு பண்ணியிருக்காங்களா நம்மளுக்கே தெரில, கனெக்ட் பண்ணிருக்கா தெரில. சரி ஓகே, வரவங்க பார்த்து உஷாராக வாங்க. இதை பற்றி டீட்டெயிலான எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏறும்போது எப்படிடா ஏறுவோம் அப்படின்னு நினச்சி ஏறணும். நான் ஏறிட்டோம். அது மாதிரி இறங்கும்போது டஃப்பாக இருக்குன்னு நினச்சோம். தட்டி இறங்கிட்டோம். சொல்லலாம் சுத்த மரங்க, சரி ஃபுல்லாக காடு சுற்றி அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. வரவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன், பார்த்து வாங்க.